கிருபையின் உடன்படிக்கைன்னு சொல்லுகிறோம். இந்த உடன்படிக்கை முழுவதுமே தேவன் செய்கிறதா, நம்ம செய்யறது கிடையாது. ஒரு பாட்டு பாடினோம், நான் மன்னிக்கப்படைய நீ தண்டிக்கப்பட்டி, நான் சுகமடைய நீ காயப்பட்டி, ஆபிரகாமோட ஆசீர்வாதம் எனக்கு வர நீ சாபமானீர், நான் செழிப்படைய நீ தரித்திரியமானீர். எல்லாம் அவர் செய்தார், நான் என்ன செய்யறேன், அதனுடைய பலனை ரிசீவ் பண்றேன். இதுதான் அந்த உடன்படிக்கை. நான் வேலை செய்யல, அவர் வேலை செய்கிறார். வேலை செய்யலன்னா உன்னை பெறுவதற்கு முயற்சி எடுக்கல, சுகத்தை பெறுவதற்கு முயற்சி எடுக்கல, சுகத்தை கொடுக்கிறார், அது கிரயத்துக்கு அவர் வேலை செஞ்சிருக்கிறார். அவர் வேலை செய்கிறார், நான் என்ன செய்கிறேன், நான் பெற்றுக்கொள்கிறேன். இந்த கிருபையின் உடன்படிக்கை முழுவதுமே அவர் செய்வார், அவர் செய்வார். நான் உன் தேவனாயிருப்பேன், நான் அக்கிரமங்களை இனி நான் நினையாதிருப்பேன். இது என்னது, கிருபையின் உடன்படிக்கை. அவர் செய்கிறார், நான் என்ன செய்கிறேன், நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். என் சுகத்திற்காக அவர் வேலை செய்வார், நான் நிலைப்பாருவேன். என் வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் அவர் வேலை செய்வார், நான் இளைப்பாறுவேன். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை.